அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வளர்வனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1068 ரூபாய் 34 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 14 சதமாக உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 902 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 385 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 228 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 869 ஃபெல்ஸ். மீண்டும் கப்பல் மீது தாக்குதல். ஓமான் எல்லைக்கு அருகே அடுத்த கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. நாங்கடா தலைவலியாக போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த கப்பல் ஓனர்களுக்கும் கப்பல் தொழிலாளர்களுக்கும். பலரும் காயமடைந்திருக்கிறாங்க. உடனடியாக கர்வ் மெம்பர்ஸை காப்பாற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. காயங்களோட கப்பல் முற்றிலுமாக என்ஜின் ரூம் சேதமடைந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஈராக்கில் நடந்த தாக்குதலை அடுத்து தொடர்ந்தும் நாங்கள் ஈராக்குக்குள்ள எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் முயற்சிப்போம். என்னுடைய உயிரை கொடுத்து சரி நான் என் நாட்டை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஈராக் பிரதமர் உறுதியளிச்சிருக்கிறார். அதே போல் குவைத் மற்றும் அனைத்து கல்ஃப் நாடுகளுடைய அமைச்சரவை குழு அதிரடியாக ஒரு மீட்டிங்கை நேற்றைய தினம் போட்டிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னும் பப்ளிஷ் பண்ணப்படலை. இப்போதைக்கு கலந்துரையாடி இருக்கிறாங்க தற்போதைய கரண்ட் சிச்சுவேஷனை பற்றி. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பேசாமல் நானே இதை ஹார்மோஸை என்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டால் நல்ல போல தான் இருக்குது. ஈரானோட தொடர்ந்து நாங்கள் விவாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் விவாதங்கள் சரியாகாத நிலையில் நிச்சயமாக எதிராக மிகவும் கடுமையான நடவடிக்கைகள், ஈரானுக்கு எதிராக மிகவும் கடுமையான நடவடிக்கைகள் மற்றும் ஈரானுடைய பொருளாதார முடக்கம் இன்னும் அதிகரிக்கும் அளவுக்கு செயல்படுவோம் அப்படின்னு அமெரிக்க தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னதான் செய்ய போகிறாங்கன்னு. கடைசி வரைக்கும் இந்த நாடுகளில் இருக்கிற நம்மளுக்கு மட்டும் நிம்மதியே இல்லை போல தான் இருக்குது. சிச்சுவேஷன் அப்படி மோசமான நிலைமையில் போயிட்டுருக்குது. அடுத்ததாக குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரிக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் ருத்துபாவுடைய தன்மை அதிகரிக்கும். அதே போல் காற்றினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய மின்சார அமைச்சகம் நேற்றைய தினம் ருமைத்தியாவில் பார்த்திங்கன்னா மின் தடைப்பட்டது தெரிய வந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 3 சப் ஸ்டேஷனை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்களில் மின் பாவனையாளர்கள்
வெப்ப காலம்ன்றதால முடிந்த வரைக்கும் மின்சாரத்தை குறைந்த அளவு பாவிங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்க பாருங்கள். வெளியில் போகிற டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. நிறைய மின் லைட்டுகளாக இருக்கட்டும், பாத்ரூமில் இருக்க ஃபேனாக இருக்கட்டும், அனைத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு போங்க. உண்மையிலேயே இந்த நேரங்களில் நிச்சயமாக நாமளும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி வைத்தியர் ஒருவர் போதைப் பொருள் பாவித்த குற்றத்துக்காக பார்த்திங்கன்னா 2 வருட காலங்கள் சிறை தண்டனை மற்றும் 2000 தினார் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி அதிரடியான சோதனைகளை நடத்தி வராங்க. ஒவ்வொரு கடைகள்லையும் பார்த்திங்கன்னா டயர் கடையில் நிறைய பழைய டயர்களை புது டயராக விற்கக்கூடிய சம்பவம் பதிவாகி இருக்குது. அதே போல் குவைத்தில் நேற்றைய தினம் உங்களுக்கு 2 வீடியோவில் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். தொழிலாளர் சட்டத்தை மீறிய கிட்டத்தட்ட 74 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரால். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராஃபிக் வயலேஷன் செய்யக்கூடிய டிரைவர்களையும் அதிரடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. ரொம்ப கவனமாக இருங்க. டிராஃபிக் வயலேஷன்ஸ்கள் பண்ணி இந்த நாட்களில் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி யாக்காகோ அடுத்தது ஃப்ளைட்டில் வரக்கூடிய பயணிகள் தயவு செய்து கவனம். யார் எந்த ஒரு பார்சல் தந்தாலும் வாங்காதீங்க. இதோ ஒரு பயணி வந்திருக்கிறார், அவருடைய பார்சலை செக் பண்ணும்போது அதாவது பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் கிட்டத்தட்ட 228 போதைப் பொருள் தடவப்பட்ட பேப்பர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கெமிக்கல் தடவப்பட்ட பேப்பர். டெர்மினல் 4 இந்த நபர் யுனைடெட் கிங்டம்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். யார் என்ன பார்சல் தந்தாலும், ஏன் ஒரு சாதாரண பேப்பரை தந்தாலும் சரியான முறையில் அதை கண்காணிக்காமல் எடுத்துகிட்டு போகாதீங்க. கடைசியில் அது உங்களுக்கே ஆபத்தாக கூட முடியலாம். ரொம்ப கவனம். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு. أعلن الرئيس الأمريكي دونالد ترامب أمس الاثنين أن بلاده لا تسعى إلى تمديد مذكرة التفاهم مع إيران. وقال ترامب أن إيران لن تعقد الاتفاق الذي تراه الولايات المتحدة ضروريا. وكانت شبكة فوكس نيوز قد نقلت عن الرئيس الأمريكي قوله إن على طهران أن تستسلم، مضيفا أنه ليس في عجلة من أمره للتوصل إلى اتفاق لإنهاء الحرب مع إيران. وقال في منشور على منصة تروث سوشيال إن الهدف الرئيسي سيظل دائما ألا تمتلك إيران بأي طريقة أو أي شكل من الأشكال سلاحا نوويا. يأتي ذلك في ظل عدم إحراز تقدم في الجهود الدبلوماسية الرامية لإنهاء الحرب بين واشنطن وطهران. أجرى وزير الخارجية الشيخ جراح جابر الأحمد الصباح اليوم اتصالا هاتفيا مع وزير خارجية المملكة العربية السعودية الشقيقة سمو الأمير فيصل بن فرحان بن عبد الله آل سعود. وذكرت وزارة الخارجية في بيان لها أنه جرى خلال الاتصال استعراض آخر التطورات الإقليمية وبحث الجهود الدبلوماسية الرامية إلى خفض التصعيد وتعزيز الأمن والاستقرار في المنطقة. أجرى وزير الخارجية الشيخ جراح جابر الأحمد الصباح اليوم اتصالا هاتفيا مع رئيس مجلس الوزراء وزير خارجية دولة قطر الشقيقة الشيخ محمد بن عبد الرحمن بن جاسم آل ثاني. وذكرت وزارة الخارجية في بيان لها أنه خلال الاتصال جرى استعراض آخر التطورات الإقليمية وبحث الجهود الدبلوماسية الرامية إلى خفض التصعيد وتعزيز الأمن والاستقرار في المنطقة. أجرى وزير الخارجية الشيخ جراح جابر الأحمد الصباح اليوم اتصالا هاتفيا مع وزير خارجية سلطنة عمان الشقيقة
السيد بدر بن حمد بن حمود البوسعيدي. جرى خلاله استعراض آخر التطورات الإقليمية وبحث الجهود الدبلوماسية الرامية إلى خفض التصعيد وتعزيز الأمن والاستقرار في المنطقة. أجرى في 24/8 بإذن الله تعالى راح يطلع نجم السهيل آخر نجوم الصيف الحار في منتصف الجزيرة العربية، لكن بالكويت راح يتأخر طلوعه لأن الكويت شمال الجزيرة العربية، فيطلع فيها بعد 6/9 بإذن الله تعالى. وقبل طلوع نجم السهيل يطلع نجم لامع في 19/8 جهة الجنوب، ولمعانه قريب من نجم السهيل، فيظن أكثر الناس أن هذا نجم السهيل، وسمي قديما بالسهيل الكاذب أو السهيل المحلف. وسمي بالمحلف لأن أكثر الناس تحلف أن هذا نجم السهيل، لكن السهيل الحقيقي بعد طلوعه يكون فوقه نجم الشليبين، وفوقه أيضا نجم الملزم أو الشعر اليمانية، فنعرف أن هذا السهيل الحقيقي. نفذ قطاع الأمن الجنائي ممثلا بالإدارة العامة للمباحث الجنائية إدارة مباحث شؤون الإقامة بالتعاون مع الهيئة العامة للقوى العاملة حملة تفتيشية في منطقة الفحيحيل شملت المنطقة الصناعية والأسواق التجارية، وذلك في إطار الجهود الأمنية المستمرة لضبط مخالفي قانوني الإقامة والعمل والمطلوبين. وأسفرت الحملة عن ضبط 74 مخالفا ومطلوبا، بينهم 36 مخالفا للمادة 18 و30 مخالفا للمادة 20، و6 حالات تغيب صادرة بحقها أوامر إلقاء قبض وفق المادة 20. كما تم ضبط مخالف للمادة 14 ومخالف للمادة 22، وتم اتخاذ الإجراءات القانونية والإدارية المتبعة بحق جميع المخالفين تمهيدا لإحالتهم إلى جهات الاختصاص. من الآن اللي شاهد مركبة الآن تقوم بمخالفة شروط التخطي أو إعاقة حركة طريق نفس طريق الفحيحيل، يتم استيقاف المركبة وحجز المركبة. جواك موجود.